அஷ்டாவக்ர கீதா கேட்டு நிறைய பேர் நிறைய பயனடைஞ்சிருக்கிறது சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரந்தம். சர்வபிரியானந்தாட்ட அவருடைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் நாலேஜபிள் பீப்புளெலாம் கேட்கும்போது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம்னா என்ன டெக்ஸ்ட் படிக்கணும்னு கேட்டால் அது அஷ்டாவக்ர கீதை தான் படிக்க சொல்லியிருக்கிறவர். ஒரு ஃப்ரெண்டு எங்கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் ரொம்ப நியர் அண்ட் டியர்லாம் செத்து போயிட்டு ரொம்ப இந்த மசான வைராக்கியம்லாம் இனிமேல் நல்லவனாக இருக்கணும், நல்ல விஷயம், ஹெல்த்தை பார்த்துக்கணும், அப்படி இப்படிலாம் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்கா நான் சாகும்போது கஷ்டப்படாமல் செத்து போகணும், எனக்கும் மற்றவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, இதை மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. இது நம்ம என்ன நிலைமையில் இருக்கோங்கிற அதை வச்சு இந்த எண்ணங்கள்லாம் வரும். கடைசியில் நம்ம இந்த அஷ்டவக்ர கீதா நம்ம ராம் இக்னைட் சேனலில் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்மளுடைய நாலேஜ் ஆத்ம ஞானத்தை தான் கொடுக்க போகிறோம். என்னத்தை கொடுக்க போகிறோம்னா, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த மனசு இல்லை. அஷ்டவிக்கிர கீதாவில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லா வேர்ஸும் 298 வேர்ஸ் இருக்குது. இதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தால் இந்த ஞானம் கண்டிப்பாக வரும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இந்த ஞானம் ஃபுல்லாக இந்த ஜென்மத்தில் கிடைக்காட்டாலும் சூக்ஷ்ம சரீரத்தில் சட்டில் பாடியில் வாசனாவாகி நெக்ஸ்ட் பர்த் பிறக்கும்போது அதுவும் கூட போய் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பர்த்தில் இதோட பெனிஃபிட் பெனிஃபிட் கேரி ஃபார்வர்ட் ஆகும். என்னோட லைஃப்லேயுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஐ ஹவ் லாஸ்ட். நேற்றுக்கு சாயங்காலம் 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. என் கசின் பிரதனோட பையன் 36 வயசு, அவன் இறந்து போயிட்டான்னு பாருங்கள். ஸோ கஷ்டம் அஷ்டவக்ர கீதையை படித்ததுனால வீட்டில் யாரையும் ரொம்ப க்ளோஸு யங் ஏஜுக்காரங்க கஷ்டப்பட மாட்டாங்க, இறக்க மாட்டாங்கன்னு இல்லை. ஆனால் அது எதிர்கொள்கிற விதம் மாறும். திரும்ப திரும்ப இது ஈஸி இல்லை, இது ஈஸி இல்லவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய அபிமானம், தேக அபிமானம் நிறைய ஜென்மங்களாக இருக்குது. ஒரு ஜென்மம் இல்லை, நம்ம இது எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்திருக்கோன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு ஜென்மங்கள்லேயும் நம்ம இந்த உடம்புங்கிற அபிமானம் இருக்கும்போது அப்புறம் அந்த அபிமானத்தினால என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் மேலே அந்த உடம்புலேருந்து பற்று கஷ்டப்படுறோம். ஸோ நீங்கள் எல்லாம் என்னை விஷ் பண்ணினதுக்கு இந்த அஷ்டவக்ர கீதை நல்லா இருக்குது, மேலும் மேலும் கண்டினியூ பண்ணுவோன்னா நிறைய இருக்குது. நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஒரு சாப்டர் கவர் பண்ணியிருக்கோம், 2வது சாப்டரில் 5 வருஷம் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. லாங் வே டு கோ, முள்ள போகலாம். இதை மாதிரி இதில் பயணிக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இந்த நாலேஜ் இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதில் பயணிச்சுட்டே இருப்போம். எல்லோரும் நல்லது நலம் பெறணும்.